ஆண்டவன் அறிவிலே ஒரு துளி வஞ்சமில்லை அவனுக்கு எனக்கு ஒரு துளி வஞ்சமில்லை அவனுக்கு எனக்கு ஆளுவதில்லை மனிதனம்மா மாதம் மண்ணிலே நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லூரி பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அவள் விடைத்தற்கு வன்பதமான ஒரு காலம் முதலே வந்திருக்கிறேன் நாரத முனிவனாக நாரதன் என்ற பெயர் கொண்டேன் நான் கண்டவர்க்கு மகன் என்றேன் யாரும் எனக்கு பகை இல்லை யாரையும் பகைவர்களாக நான் எண்ணியதும் இல்லை பாலும் சோறும் ஒன்றென்றேன் பழமும் விடமும் நன்றென்றேன் சோலை சுந்தர மகிழ்ந்திடுவேன் பாலையை பார்த்தாலும் மகிழ்ந்திடுவேன் நல்ல பக்கமே நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்க எனக்கு பிடிச்சதே இதுதான்டா என்னைக்கு தொழில சுறுசுறுப்பு குறைஞ்சிச்சோ காலெல்லாம் காலண்டரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் காலண்டரெல்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் அப்படியே அந்த சொல்லுக்கு கூட நீங்க வாசிக்கிறீங்கன்னா நல்லா பரவாயில்ல அதான் காக்கா நோக்கரியும் கொக்கு காக்காவை நோக்கம் இருந்து கல் எடுத்தோம்னாலே பறந்துடும் நாயை கண்டா கல்ல கண்டா பாக்குற கண்ணோட்டம் அது நாய் சிலையாக இருந்தால் அது சிலைதான் அது சிலை அல்ல கல்லு நினைச்சா கல்லா பார்க்கும்போது நாயை கண்டா கல்ல காணா சிலையா பார்க்கும்போது நாய் ஆனா பைரவர் அப்படியா வெறித்தவன் வெறிகள் சூழம் வெடிபடித மரங்கள் தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேத மொழி துணையென்ற கண்டு ஒளிதிருமணியாய் வெள்ள திருப்பொருள் செய்கிறார் சேரை சொன்னவி செல்வனாரே பைரவரே ஐயா அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவார் இந்த ஸ்லோகத்தை அந்த மாதிரி படைத்திருக்கும் அற்புதமான ஒரு காலம் வந்திருக்கிறோம் என்றால் இந்த தன்மையிலே அதே நேரத்தை அசுரர் நாடு விட சென்றேன் அமரகோட்டம் புகழ்ந்திடுவேன் இசைந்தங்கேன் அற்புதமேன் ஈடில்லா முனிவர்களுக்கு வாழ வைத்தேன் பாலும் சோறும் ஒன்றென்றேன் பழமும் விடமும் நன்றென்றேன் சோலை சுந்தரம் மகிழ்ந்திடுவேன் பாலையை பார்த்து மகிழ்ந்திடுவேன் கூட்டில் வாழும் பறவை இல்லை கூடி திரிய துணையும் இல்லை நாட்டில் எனக்கோர் இடமும் இல்லை நானும் என் கழகத்தை செய்ய நான் தவறியதே இல்லை அழிவு கழகத்தை செய்பவன் அயோக்கியன் நார்வன் கழகம் என்னாலும் நன்மைகளே நடந்து முடிவடையக்கூடிய கழகம் கழகம் என்றால் இத்தனை கழகம் இருக்கு உலகத்துல நீங்கெல்லாம் கம்ப வச்சு சண்டை போட்டா நான் அன்பால கழகம் பண்ணி சாதிப்பேன் நாங்க கல்லெடுத்து சண்டை போட்டா நான் சொல்லம்பால கழகம் பண்ணுவேன் நாங்க அறுவாளுக்கு விரட்டிட்டு போனா நான் என் அறிவால் கழகம் பண்ணுவேன் அதுதான் நாரதன் முனிவர் சாமி கத்தி கத்தி கொத்துனா நான் உங்களுக்கு புத்தியை சொல்லி உங்களை திருத்திடுவேன் அந்த மாதிரி புத்திமான் பலவானாகிறான் புத்தி இல்லாதவன் பலகீனம் ஆகி விடுகின்றான் ஆணு வளரணும் அறிவு வளரணும் அதனால்தான் வளர்த்தி அப்படிங்கிற மாதிரி நல்லா வளர்ந்துகிட்டே வர்ற நீயும் பரவாயில்ல 5க்கு 2 பழம் இல்லாம அது எப்படி அது எப்படி எல்லாரும் விளக்கு கேட்கிறாங்க நம்ம கிட்ட 5க்கு 2 பழம் இல்ல அது என்னன்னு கேட்டேன் 5க்கு 2 தம்பி பாலச்சந்திரா பாலுலதான் 5 குணம் இருக்கு இப்ப கடவுளை காட்டுன்னு சொல்றாங்க சில பேர் அறியாதவர்கள் கருப்பணசாமி கருப்பணசாமி பக்தர்களுக்கு அவர் தெய்வமாகவே காட்சியளிக்கின்றார் தெரியாதாலே கடவுளை கண்ணால காமினா எப்படி காமிக்கிறது கண்ணத்தை சேர்த்து பலான்னு ஒரு அப்பா தப்புன்னு
வலி வலிக்குது தெரியும். வலியை காமின்னா வலியை காமிக்க முடியுமா? முடியாது. வலியை காட்ட முடியாது, வலியை உணரத்தான் முடியும். அத போல பால் இருக்கு, பால்ல தான் 5 குணம் இருக்குன்னு. பாலை காய்ச்சி உரைக்கி ஊத்திட்டோம்னா தயிர், தயிர்ல தண்ணியை ஊத்திட்டோம்னா மோர்ல மத்த போட்டு கரைஞ்சோம்னா நெய்ய பதம் போட்டு கரைஞ்சா பதம். பதத்தை உருக்குனா நெய் இல்லையா? இப்ப 5 பாலுக்குள்ளதான இருக்கு. ஆமா, அத ஒண்ணுன்னா பிரிச்சு பார்க்கணும்னா பக்குவம் பண்ணா தானே பார்க்க முடியும். வெறும் பச்சை பாலை மாட்டுல கடந்து அப்படியே உரைக்கு ஊத்துனா பால் கறந்து போயிருமா? 5 பொருள் கிடைக்குமா? 5 பொருள் கிடைக்காதுல்ல. அப்ப ஒண்ணுன்னா காமினா பக்குவம் பண்ணத்தான் காமிக்க முடியும். அது பக்குவம் பண்ண ஞானிகள் சொன்னார்கள், நத்தகல்லை தெய்வம் என்று நாடு மட்டும் சாப்பியை சுற்றி வந்து உணவனம் என்று சொல்லும் என்றும் ஏதடா நத்தகல்லம் பேசுமோ நாடும் உள்ளிருக்கை சக்தி சத்துவன் கரிச்சுவை அறியணுங்கிற மாதிரி. சட்டி கரிச்சுவை அறியாது. சட்டியில கரிய வேக வைக்கலாம், கரண்டியை வச்சு கிண்டி வெந்திரிச்சா வேகலையான்னு நாவு தானே ருசி பார்க்குது. சட்டி ருசி பார்க்குமா? சட்டி ருசி பார்க்க தெரியாது. கரண்டியை போட்டு நம்ம கிணறு சட்டி அப்பதான் ருசி தெரியுமா நாட்டுக்கு? அந்த அதான் சுட்ட சட்டி சத்துவன் கரிச்சுவை அறியுங்கிற மாதிரி. அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிறவன் எங்கெல்லாம் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமில்லை. தோழிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவன்தான் பிரகலாதன் கேட்டான் இவனிய, என்னடா ஆண்டவன் நாராயணன் எங்கடா இருக்கான் காமிடா எனக்கு அப்படின்னு ஒண்ணு. அப்பா இந்த தூணில் இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே 1000 கால் மண்டபம் நாராயணன் 1000 தூணில் இருப்பான். ஒண்ணு எவர் ரெடியா பேட்டரியா ரெடியா இருந்தாரா? எந்த தூணை இவன் நம்ம உடைக்க போறான்னு நினைச்சிருந்தாரா? இந்த தூண் இருப்பான குறிப்பிட்டு கேட்டால இருப்பான் என் தெய்வம் சொன்ன உடனே அப்படி அடைச்சவன மனித உடம்போடு சிங்க தலையோடு நரசிம்மமா காட்சியிருந்தானே இறைவன். அப்படின்ற இறைவன் இல்லாத இடம் இருக்கிறதா? கல்லுக்குள்ள இருக்கிற பேரைக்கு உணவளிப்பவன் அந்த இறைவன் மகாவிஷ்ணு. அதே போல சிவபெருமான். அந்த சிவனின் அருளாலே சேக்கிலால் 12ஆம் நூற்றாண்டிலே பாடினார். உலகளாவுடன் போவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலையன் அழகை ஜோதியன் அம்பலத்தில் ஆடினார் மலைச்சிறம்படி வாழ்த்தி வணங்குவேன் அப்படின்னார் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்தை வந்திருக்கிறோம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், இதனை நாடி வந்த கோயில் என் செய்யும், பெருங்கோட்டி என் செய்யும், குமரேசத்தாலும் சரங்கையும் வேலும் என் கண் முன்னால் வரும்பொழுது எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன மனக்கவலை? அதனால இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்றால் அங்கே கதை சொன்ன என் கதை காதல். யாரை காதலிக்கிற? சும்மா இருக்க முடியல. என்ன பண்ண சொல்றீங்க? அதனால என்ன நம்ம சும்மாதான் இருக்கோம். சும்மா இருந்த செங்க ஊருக்கு எடுத்தா ஆஞ்சி நம்ம மாதிரி தூண்டி விடுது நீங்க தானே. ஆமா, நம்மளை கிளப்புறதே பெண்கள் தானே. பெண்கள் இல்லாத உலகத்தை எண்ணி பாரு, நல்லா இருக்குமா? இல்ல. பண்பாடு இல்லை என்றால் இந்த பாரதம் இல்லை. பண்பாடு இருப்பதால் தான் பாரதமாக இருக்கிறது. அதே போல பண்பாடு இல்லை என்றால் அதிலே நாகரிகம் இல்லை. அதனால்தான் பணி இல்லாத மார்கழியா, பணி இல்லாத மார்கழியா, தடை இல்லாத மன்னவனா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, கலை இல்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமா. செல்வராஜா எத்தனை கதை ஒரு
எல்லாம் காதலிலோ தோல்விற்றவரால் போலிருக்கிறது. என்னை படுக்காத படைத்தானே பிரம்மனே பாவமாங்களே பரிதாபமாங்களே முடியவில்லை. உன்னை மறைக்க முயலுகிறேன், முடியவில்லை. நல்லா சொல்ல மைக்கு நல்லா போட்டதுனால நம்ம சாரியெல்லாம் நல்லா இருக்கு. கடைசியா நாடு ஆடினாலும் இந்த மாதிரி மைக்கு அமையும் போது எல்லாமே நல்லா இருக்கும். என்ன தம்பி, அந்த மாதிரி சத்தம் கேட்கும் என்று அசரீதி சொல்லிங்களா? சத்தத்தை காண சத்தம் ஆமா, ஆபரேட்டர் சரியா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குவாங்க. அதான் சுழல் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று சரியா இருக்கும் போது இறைவன் சொன்னது இயற்கை அழகோடு இனிமையை இருக்கும் இறைவனை இன்ப புகழ்பாடு என்பதை இதயத்தில் வைப்பது மட்டுமல்லாமல் நம் இதயங்களில் வைத்து இன்று போல் என்றும் நார்வராக நடிக்கும் ரவிச்சந்திரன் அவர்கள் இன்னும் மென்மேலும் வந்து சீரும் சிறப்புடன் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த 100 ரூபாய் என்னோட மச்சான் 18ஆம் படி கருப்பு என் அன்பு செல்வராஜ் பாலச்சந்திரன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பு எல்லாருக்கும். சரி சரி சரி. அன்பு வெளித்து பெருமைப்படுத்தி எங்களுக்கு புகழாற்றிய அன்பு அண்ணன் முருகேசன் அருமை அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் அவருடைய குடும்பம் எந்நாளைக்கும் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், நோய் இல்லாத வாழ்வு வாழணும். எப்படி கோடி கோடியா பணம் இருந்தாலும் மனிதன் நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும். காஜோல இருந்து என்ன பண்ண இல்ல இல்ல, அந்த மாதிரி அந்த எண்ணம் அப்படி வரணும். யா குழுக்கணுங்கிற எண்ணம் கர்ணனை போல ஐயா எம்ஜிஆரை போல கொடுக்கக்கூடிய பொன்மனை செம்மல். நன்றி சொல்றாங்க. கற்பனை சாய் பார்த்து முடியும் போதும் பாடணும், இப்ப பாடக்கூடாது. முடியும் போது பஜனைக்கு போடுறோம், ஐயப்பன் பஜனை முடிக்கும் போது கற்பனை சாமியை கூப்பிட்டு தான் நம்ம முடிப்போம். இப்ப நாளைக்கு தானே ஆரம்பிக்கிறோம். இப்ப என்ன கற்பனை செய்வோம், என்னைக்கு நம்மளை காப்பாற்றோம். நன்றி சொல்றாங்க. எனக்கு எங்களது கலைஞரை பாராட்டி அன்பு பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்கள் எங்களது முருகேசன் அண்ணா அவர்களுக்கு சென்னை சேர்ந்த முருகேசன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கருப்பண சாய் பாட்டு சொன்ன மாதிரி காலையில ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி முடிச்சு அப்படி பாடிடுவாங்க. முருகன் கலைஞர் முருகன் வர்றாருல்ல, அவர் கதாநாயகன் வந்து விட்டாலே கருப்பணசாமி வந்து அவரும் பாடுவார். அவர் பாட்டு போய் நம்ம பாடுறோம். அந்த நேரம் நீங்க பாத்துங்க, அவரோட தம்பியை பாட வைக்கிறது என் பொறுப்பு. அண்ணன் பாடுவாரா? அவர் பாடுவாரா? அப்படியா? நன்றி. நீங்க கூட பாடுங்க.
இல்ல யார் யாரு என்னென்ன பாடணுமோ எல்லாம் நல்லா இருக்கு. அதனால ரொம்ப நன்றி அண்ணனுக்கு, உரிய அண்ணனுக்கு நன்றி. இந்த நாடகத்தின் அமைப்பாளமாகிய எனது இளைய மகன் 18ஆம் படி அவருடைய தன்மைகளை இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நல்ல கலைஞர்களை, நல்ல நடிகர்களை, நல்ல ஜாம்பவங்களை கொண்டு வந்திருக்கான் தம்பி. அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத மனுமது செம்மையாகும் பொழுது மந்திரம் தேவையா? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, புதிக்க தருவது நீரு, தந்திரமாவது நீரு, அன்மனக்கும் என் கருப்பலனின் பெருமருந்து, நல்ல அருளுக்கண்ணை பிறக்கும் நல்ல அருள் மருந்து, அன்பு வழியில் வாழ வைக்கும் குணம் மருந்து. அன்பாலதான் உலகத்தை எதையும் வசப்படுத்த முடியுமா பாலச்சந்திரா? அன்பால எதையும் வசப்படுத்திடலாம், செஞ்சிடலாம்ல. அதிகாரத்தை பயன்படுத்தணும் முடியுமா? நடக்குமா? அதிகாரத்தோடு அழிஞ்சு விடும். ஆக அதர்மம் என்னைக்கு அழியும், தர்மம் நிலைத்து நிற்கும். அந்த மாதிரி அன்பாதான் அன்புக்கு உண்டு அழைக்கும் தாள்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்னால 1330 குறளிலே அன்பிலார் எல்லாம் தவக்குரியர் அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன்மை வருத்த வந்தோட கூலி வந்துருச்சா இல்லையா? அன்பளிப்புங்கிற கூலி அந்த அன்னை எல்லாமே வந்துரும்டா. எல்லாமே வருவது தானே வரும், வருவது தானே வரும். நம்ம முயற்சி பண்ணாலும் அது இறைவனுடைய சங்கல்பம் அமையும் போது அருமையாக பாடினார். அதை முருகேசன் அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாக நன்றி, பணிவான வணக்கம். என்ன அழகாக பாடினார், என்ன இனிமையாக பாடினார். கல்யாண வளைவோட்டை கொண்டு கஸ்தூரி மான் போல நின்று சந்திராடே இளவாடும் தந்து கல்யாண காலோடு கஞ்சி வர காத்திருக்கு கண்ணு ரெண்டும் போட்டிருக்கு வஞ்சி வந்த ஜேது என்ன என்று நான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி அழகாக பாடினார், அருமையாக பாடினார். பையூரிலே பிறந்து இந்த பாலூரிலே வளர்ந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து அவள் பாடுவதை கேட்டாயா? என்ன அழகு, என்ன அழகு. அப்படியே படகோட்டியில ஐயா தலைவன் வந்த மாதிரி எப்படி அஞ்சகையில பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டால் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டால் புள்ளி வர வேளையே நீ தோறு சொல்ல மாட்டாதோ. கண்களுக்கு
சோகத்தினால சுகமானதாகும். வாழ்க்கை எத்தனை நாள் இன்பமா இருந்தாலும் துன்பம்னு ஒரு வரத்தனை செய்யும். துன்பம் இல்லாத வாழ்வு உலகத்துல இருக்கு. எல்லாமே இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ரெண்டு கொடுத்துருக்கான். என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு துன்பம் கவலை இருக்கத்தான் செய்யுது. ஆமா, துன்பம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எத்தனையோ கோடி இருந்து என்னையே அவன நிம்மதி இல்லையே. என் மகன் ஒழுங்கா வாழலையே, அவளுக்கு வாழ்வு நல்லா அமையலையே, அந்த வேதனை எனக்கு ரொம்ப இருக்கே, புதுசை ஊதாரித்தனமா பிறானே அப்படின்னு ரஜினிகாந்த் உண்டார். அதனால அடிக்கடி இமயமலை போறாரு. அப்ப எத்தனை கோடி பணம் வந்து என்ன பண்ண தங்கப்பட்டமா சாப்பிட போறாங்க. எல்லாரும் சாப்பிடுறோம். நம்ம இட்லி சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம், பூரி சாப்பிடுவோம். என்னடா தம்பி, அரசு அவன் சாப்பிட போறான். உங்களுக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக தேவாலயத்துல இருந்து அமிர்தம் மட்டும் தான் சாப்பிட போறேன் அது கிடையாது. பணம் இருக்கிறவனுக்கு அந்த துன்பம் தான். அவன் அளவோடு பணம் வச்சிருந்தா ஆபத்து இல்லை, அளவுக்கு மேல பணம் வைத்திருந்தா பெரிய ஆபத்து. அதனால்தான் அன்னைக்கே கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். பணவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. வீட்டுக்கு மேல பூட்டை போட்டு ஊட்டி வைத்து அது கர்மமடாங்க. பணத்தை விட்டு வைக்காதே. அந்த மாதிரி பணம் அளவோடு இருந்தால் சில்லென்று கூத்த சில்லெறிஞ்சி காற்றினி இல்லென்று கூறி நாலு மத்திய வருஷத்துல என்ன அழகாக நம்ம பாலச்சந்திரன் பண்ணார். உள்ள வந்து அருமை என்ன சொன்னார், அந்த டிஆர் மகாலிங்கம் பாடல் பாடுங்க அப்படின்னு. பாடக்கூடிய ஜெயதேவி எந்த பாட்டு பாடினாலும் பாடுவாண்டா.
என்ன இருக்கிறனால மட்டும் வந்து எல்லாரும் பாடும். சில பேர் தொண்டை இருக்கிறதையும் பாடுவேன், தொண்டையிலாரையும் கட்டியே ஊதியாகி போயிருக்கேன். வள வள வளன்னு பேசினார் வாய்க்கு கேடு, வரைய ஒரு பிள்ளை பெற்றா உடம்புக்கு கேடுங்கிற மாதிரி. அதனால அப்பினை தைத்தெடுத்த நாமனை தப்பினாலும் நம்ம தப்பாதுங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இறைவன் தந்திருக்கின்றார். அது அந்த தன்மையை பயன்படுத்தி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை செஞ்சால்தான் பேர் வாங்க முடியுங்கிற தன்மையில அவர் இருப்பார். நமக்கு அப்படி இல்லை, இறைவனாலும் செய்வோம். நம்ம எந்த பாட்டாலும் எங்கேட்டினாலும் பாடுவேன். எதுல போனா வண்டி எடுத்து போயிரு. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? பாம்பே. பாம்புல சார பாம்பு, கட்டி விரிய, மலைப்பாம்பு, அது பேர் நிறைய பாம்பு இருக்குது. அதே போல ஊது சொரட்டை இருக்கு, இன்னொன்னு கூட பாம்பு. இப்படி எத்தனையோ பாம்பு இருந்தாலும் நல்ல பாம்புன்னு ஏன் சொல்றோம்? அதானே ஊர் கொடுத்த பால் கொடுத்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நம்பி மறந்தாய், வஞ்சமற்ற தொண்டனுக்கு வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கோ நஞ்சு கொடுத்தாய், பெயருக்கு தருந்தாப்போ மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு, பெயருக்கு தகுந்தாவோ வாழவிடு. புள்ளகராளி ராகத்துல இந்த இடம் வரணும். இது எவனுக்கு தெரியும்? கொஞ்சம் தெரிஞ்சவனுக்கு தெரியுந்தா செம்பரியாட்டு முட்டைங்கிற மாதிரி. இப்ப உள்ளவன் கேட்டா செம்பரியா இருக்கா முட்டை ஓடிச்சுங்க. முட்டாளுக்கு 300 எட்டுமா அது தானா வரணும். பெயருக்கு தகுந்தாவோ அதான் இடம். புள்ளகராளி இடமே அந்த இடம் தான். இனிப்புக்கு அதுல அந்த அந்த அணுக்குனாத்தான் அது இனிப்பு கிடைக்கும். மொட்டையா போன எப்படி கிடைக்கும்? மொட்டையா அது வந்து சட்டியில் இருந்ததுனால அகப்பையில் வரும். அது வந்து தலையில மாறினாலும் இனிமையாலாம் வராது. அது அந்த அது வரணும்னா எங்க அண்ணன் விஜயராமன் வந்தா எனக்கு அவருக்கு நல்லா இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு பாடகன், ஆஹா மறக்க முடியுமா? நான் எவனுக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் விஜயராமன் காலையில் போய் டீ கடையில் டீ வாங்கி கொடுத்து குடிச்சு வச்சு போடுமா அப்படின்பேன். அந்த மாதிரி விஜயராம் மறக்க முடியாது. நான் இப்படியும் இந்த பாட்டெல்லாம் வாழும்போது அவருக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய பாடகன். அதனாலதான் அந்த மாதிரி அவர் கண்கள் எங்கே எங்கே கண்ட போதோ என்று அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பனை தோழி வடிவோ கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக. அந்த மாதிரி இந்த நினைக்கும் பொழுது ஒரு ஞாபகம். ஆகையினால சொந்தமித்தேன் மொழியாய் நிலாபம் தெரிக்கும்
நன்றியா நன்றி. வருகிறான் மனமேடும் நம்பிக்கை காவலாளியாக அவனை சந்தித்து கண்டுபிட வேண்டிடுவோமா? இல்லை பாடவா பாடவா ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே. ஒரே ஒரு பாட்டு முதல் பாடிட்டு வண்டியை சந்திச்சிருவோம். நதியோரம் ரொம்ப நல்லா பாடி எனக்கு பிடித்த பாடல்களிலே நதியோரம் என்ற அற்புதமான பாடல். அந்த மாதிரி வாதிக்கிறதுக்கு செல்வராஜ் வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக நாரதராக நடிக்கும் அன்பு அப்பாவிற்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு நன்றி. சண்டை ஒண்ணு என்ன போட்டியா? எப்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் போடணும். வெட்டிக்கார தம்பிக்கு எனக்கும் போட்டி. தம்பி போட்டியா? அண்ணே போட்டியா? நாரதராக நடிக்கும் அன்பு அப்பாவிற்கு விஜயசேகரன் 100 ரூபாய் அன்பு அளிக்கிறார். அண்ணனுக்கு நன்றி. பணிவான வணக்கம். நீயும் கொண்டு இந்த நாடகத்தை அப்படியா வெற்றிகரமாக நடத்தக்கூடிய விஜயசேகரன் எம்பிடிசி சரஸ்வதி ஆசிரியர் இவர்கள் உபயமாக நடத்தக்கூடிய நாடகத்திலே அந்த கருப்பனுடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் இருவருக்கும் எதிரி சார்பாகவும் எங்கள் கலக்குழு சார்பாகவும் பணிவான வணக்கம் நன்றி. அவர்கள் குடும்பம் என்னாலும் அந்த கருப்பண சுவாமி அருளாலே நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று அப்படியே மீனஜா நம்ம ஏரியாதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் நம்ம மீனாட்சியோட வயலை வெங்கடாச்சலபதி தேட்டருக்கு பக்கத்தில் ஆபீசர் டவுன் பின்னால நான் இருக்கேன். ஆமா, சொந்த வீடு தான். எல்லாம் இந்த நாடகத்தில் சம்பாதிச்சு காசு தான். இதில் சம்பாதிச்சா 2 மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, 2 பொண்ணு தான். என் மனைவி இப்போ இறந்து சிவதாத்திர அன்னைக்கு தான் என் மனைவி இறந்தார். 2 வருஷம் ஆச்சு. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இந்த நாடகத்திலே கலைத்துறையில் நீங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்த காசு தான். அந்த காசு நல்லா சம்பாதிச்சோம், நல்ல ஃபீல்டில் இருக்கோம். இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் காரணம் இறைவனுடைய அந்த பக்தியும் அருளும், அதே போல இந்த மாதிரி தங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் இருப்பதனால இன்னும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுற வரைக்கும் ஓடட்டும், எல்லாம் இறைவன் செயல். நீயும் கொண்டு
காத்திருந்து காத்திருந்து காலங்கள்
சொன்னது பொய்யா கட்டணம் மட்டும் சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்லை அடி சின்ன கண்ணி நானும் அதை முக்கிய மகந்தெடுத்து கஷ்டப்பட பக்கத்தில் சொன்னாங்க சொன்னதிலோ நான் கண்ணாத்தா மட்டிய தோடுல வச்சே மட தொடக்க போற மச்சா மட்டிய தோடுல வச்சே மட தொடக்க போற மச்சா மடைய திறந்து விடுங்க என் மச்சானே இது வந்து நீராடட்டும் ராஜா என்றால் மந்திரி என்றால் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு புறமும் இல்லை திருவும் இல்லை வாழ்க வாழ்க வளம் பெறுக உனக்காக தான் இன்னைக்கு நான் பாடி இருக்கேன் இந்த உலகெங்கு வருகிறார் வனமேடும் நம்பிக்கை காவலாளியாக அந்த குருமி அகத்தியனை போல குள்ளமா ஒரு ஆள் வர்றாங்க. அவனை பார்த்து அவனை சந்தித்து பள்ளியை சந்திப்போம். எல்லாம் நல்லவராக நடந்து முடிவர எல்லாம் உணரும் அறுமுடியற்றும் என்ற பயின்றபடி பார்க்கிறோமா? அடி என்னடி ரக்கம் அப்பல்லாக்கே மணி
கண்ணால காண்பதும் பொய், காதாலே கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய். பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காது. அப்ப முடியாதது அப்ப காலத்திலே முடியாது, இப்ப முடியாதது எப்பவுமே முடியாது. பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன் எதிர்வாளர் நல்லா பண்றாரு. சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நல்லா கேட்டு புரியா நான் நல்லா தானேங்க. நான் என்னங்க தம்பி, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று உங்க நாட்டிலே பிறந்த எச்சையாபுரத்திலே பிறந்த பாரதி தானே சொன்னா. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லாம இருந்தா என்ன ஆகும்? பசித்திரு, தனித்திரு, புதித்திரு. பாடி உயிரை கண்டபோது மனம்பாடி நின்றேன் என்றார் வள்ளல் பெருமான். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனித்தரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு நல்ல வார்த்தையை பேசணும். ஆமா, நல்ல வார்த்தைகள், நல்லதையே பேசணும், நல்லதையே பாடணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். கோணத்தனமா எதையாவது பேசி எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தா கேழ்வர்கள் நெய் ஒழுங்குனா கேட்பாருக்கு மூளைங்க போச்சுக்கிற மாதிரி இருக்கலாமா? எவ்வளவு நேரம் நின்னுங்கிறது பெருசு இல்ல, எப்படி செஞ்சோங்கிறது பெருசு இல்ல. கண்டிப்பா அங்க சொல்லணும் நல்லா செஞ்சீங்க தொழில அப்படின்னு 4 பேர் பார்த்து 7 பேர் பார்த்து காரிக்கிட்டு ஊக்கில தூடு துப்பிடாம நம்ம செய்யணும். என்னதான் பணி விழுந்தாலும் நம்ம பணியே ஒழுங்கா சரியா செய்யணும். ஆக ஒண்ணு செய்ய செய்ய முடியலையா அது மேலே படுத்து தூங்கு. அதனாலதான் கேட்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அதன் பின் செல்பவர் அப்படின்னு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்த விவசாயிதானையா நாட்டின் முதுகெலும்பு. அந்த ஏர்முனைக்கு நேர் உலகத்துல ஏதாவது இருக்கா? அதனால ஏர்முனை நல்லா இருந்தா சரி, அதான் ஏர்முனை நல்லா இருந்தா வாழ்வு நல்லா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல விவசாயம் செழிப்பா இருந்தா மக்கள் நல்லா இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் அவை மூதாட்டி சோழ மன்னனை பார்த்து சோழ மன்னா அவருடைய ஆட்சியில என்னாலும் வரப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. மன்னனுக்கு புரியல, என்ன வரப்பு ஏன்னு சொல்றாங்களே அம்மா நமக்கு புரியலையே அப்படின்ற ஒண்ணு. அப்படின்னா மந்திரி சொன்னாரா, மன்னா வரப்பு உயர்ந்து அம்மா சொன்னாங்கன்னா வரப்பு உயர உயர நெல், அதாவது வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர உயர நெல் உயரும், நெல் உயர உயர குடி உயரும். குடி என்றால் மக்கள், குடி உயர்ந்தால் கோன் என்ற அரசன் ஓ நாடு சிவிச்சமா இருக்கும்டா அப்படின்னு வளவளன்னு பேசாம நறுக்கு தெரிஞ்சாம சொன்னாங்க. அதான உண்மை. அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கிங்க உங்க வாய்க்கு தகுந்தா சொல்லிட்டீங்களே. அகத்திய முனிவர் மாதிரி ஒருத்தன் வருவேன். ஆமா, அதுக்காக தான் அவங்கள அந்த மாதிரி உலகத்துல விவசாயம் தான் ஐயா நாட்டின் முதுகெலும்பு. இவெல்லாம் சேத்துல காலம், விவசாயி சேத்துல காலம் வச்சாச்சா நம்மள எல்லாம் சோத்துல கையை வைக்க முடியும். அப்ப அதனாலதான் சோத்துக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அங்க வந்து திணை விதைச்சிருக்கான், கருந்தினை செந்தினை விதைச்சிருக்கான். அது சோறு இல்லையா? அது சோறு இல்ல, திணை தானே. திணை விதைத்தவன் திணை இருங்க, வினை வச்சு வினையில இருப்பேன். வினை வைக்கிறான்னா வினையில தான் அவனுக்கு சாவு. ஆமா, கத்தி எடுக்கிறான்னா அவனுக்கு கத்தியில தான் சாவு இல்லையா? உண்மை. யானையினால அவனுக்கு சாவு. சரி, மற்ற யானைக்கு யானை எதுல அடங்கும்? எதுல அடங்கும்? யானை மனிதன் அடங்கிறது சரி அங்குஜம், அங்குஜத்தால சரி யானை அடங்கும். பாம்பு எதுல அடங்கும்? பாம்பு பொந்துல அடங்கும். மகிழி உண்டுனா பாம்பு ஆடும்டா, அடங்கிறது அதுக்குள்ள தானே. அதே போல மக்கள் ரசிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இனிமையா பாடணும், நல்ல விதமா பேசணும், பேசுற விதமா பேசணும், பாடுற விதமா பாடணும், பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இறைவனுக்கு பிடித்ததே நாடகம் தான். நாடகம் மட்டும், இசை நாடகம், நடிப்பு. நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். கண்டிப்பா. இயல் என்பது பேச்சும், இசை என்பது பாட்டும், நாடகம் என்றது நடிப்பு. 3 கலக்கணுமுங்க. நல்லா நடிக்கானா? 3 கலக்கலைன்னா ராமா போயிருந்தா. இந்த பையன் நல்லா நடிக்கானா? அங்கீகாரம் கிடைச்சிருச்சா? ஆமா. அப்ப நீங்க நல்லா செய்யறீங்க தொழில். ஆமா, அதெல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. நீங்க மொட்டை மொட்டையா சொல்லாதியா நல்லா செய்யறேன் நல்லா செய்யறேன்னு. ஆமா,
யார் நீ? இல்ல நீங்க யாரு நான் கேட்டுக்கலாமா? ஏயா ஒருத்தர வந்து வாடிட்டு இருக்க? ஏங்க நீங்க உங்களை பத்தி நான் கேக்குறத விட என்னைய பத்தி நீங்க கேட்டுக்கிறீங்க. இடம் உங்க இடம் தானயா? இடம் எங்களுடைய இடம். ஆமா. எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யாரு, உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, உங்க இடத்துக்கு நான் தான் வந்திருக்கிறேன். ஆமா. யாரா மடத்தனமா? ஏன் மடம் ஜாமராணி வீட்டுக்கு மத்தியான சாப்பாடு போடுங்க. என்னன்னு கேக்குறேன். ஏன்டா எங்க இடத்துக்கு தானே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க? எப்படி சொல்றீங்க? இது உங்க இடம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? சும்மா எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேசப்படாது. எல்லாத்தையும் சரிங்களா? அங்க நான் பேசுறேன்னா செவத்துல அடிச்சு ஆணி மாதிரி நான் நறுக்கு தெரிஞ்சா பேசுறேன். உங்க இடம்னு நீங்க சொன்னீங்களே, எங்க ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க. உங்க இடம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன மலை? எது? இது என்ன? இது வேள்வி மலை. வேள்வி மலை. ஆமா. வேள்வினா என்ன? வேள்வினா யாகம். யாகம் பண்றது யாரு? முனிவர்கள். அந்த முனிவர்கள் தானே யாகம் பண்ணாங்க. ஆமா. முனிவர்கள் வந்து யாகம் பண்ணி வேள்வி என்ற யாகத்தை செய்ததுனால தானே இந்த வேள்வி மலை. சரி. ஆமா. அதே போல நானும் ஒரு மணி என்பான முனிவரா வந்து இந்த இடத்துல வேள்விச்சாலை அமைத்து வேள்வி என்ற யாகத்தை செய்ததினால்தான் இந்த இடத்துக்கு வேள்விமலை என்று எல்லோரும் சொல்றாங்க. அது தெரியும். வேள்விமலை இருக்கக்கூடிய ஞானியாக நான் இருக்கிறேன். இல்ல நான் கேட்கிறேன், வேள்விமலை சொந்தம் முனிவர்களுக்கு சொந்தத்தை வேள்விமலை. நான் அதை இல்லைன்னு மறுக்கல. ஆனா நிக்கிறது எங்களுடைய இடத்துல நீங்க நிக்கிறீங்க. இடம் எந்த இடம்டா? யாருக்குடா? எந்த இடம் யாருக்குடா? அது யாருக்கும் சொந்தம் இல்ல. ஆனா நீங்க சொன்னீங்க பத்தியா இது என்னுடைய இடம் அப்படின்னு சொன்னீங்களே, எதை வச்சு சொன்னீங்க? அதான் கீதைக்கு விவரம் புரியணும். அதான் கீதைகளை பரந்தாமன் கண்ண பரமாத்மா சொன்னார். எப்படி? எது இன்று உன்னுடையதோ நாளை இது மாற்றாருடைய. அது வேற விஷயம். அது வேற. எது உரிமையோ சரி, அந்த உரிமை நாளைக்கு நீ செத்து போயிட்டீங்கன்னா அந்த உரிமையாக இருக்கக்கூடிய அது உடன்கட்டை ஏறாது. இங்க காவல் காக்கத்தோடு இந்த இடம் என்னுடைய இடம் தான். நான் ஆதாரப்பூர்வமா சொல்லுவேன். அது நீ காவல் எள்ளும் திணை 70 நாள் தான். ஆமா. 70 நாள் காவல் காத்து நீங்க போயிருக்கீங்க. சரி. அது நாங்க வாங்க முடியுமா? நினைச்சா யாகத்தை செய்வோம். சரி. யாகத்தை செய்து அகங்காரம் உள்ளடக்கி ஐம்பரனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கு சுதந்திரது எக்காலங்கிற மாதிரி ஏகத்தின் வழியில இறைவனை பார்க்கக்கூடிய ஞானிகள் நாங்கள் எல்லாம். உங்களால முடியாதது எங்களால முடியும். அப்படியா? அனிமா, சரி, மகிமா, கனிமா, லகிமா, பிராப்தி, பரிகாமியம், ஈசாத்துவம், வசித்துவம், இந்த சித்துக்களை அறிந்தவன் தான் முனிவன். சரி. அந்த சித்துக்களை அறிந்த நானு நினைச்சா உன்னையே எதா போனாலும் சமைக்க முடியும். சமைக்க முடியுமா? சமைக்க முடியும். அப்படின்னா கழுதையாக போ. அப்படின்னா கழுதையாவே போயிருவேன். அப்படியெல்லாம் விட்டுறாதியா தம்பி, சாம விட்டுறாதியா. ஏமா கழுதைக்கு அது பெருசா கழுதைக்கு ரோஸ் அதை போய் யாரு இழுத்து கிடுத்துறது? நாயா கடவுள் ஜெபிச்சோம்னா நாயாவே போய்விடுவோம். வேணாம் அதெல்லாம் வேணாம் தம்பி. நாயா படைச்சா அதை போட்டு இழுத்துக்கிட்டே தெரியும். அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. அப்படியா? ஆமா. குரங்காக போக கடவுள் ஜெபிச்சா மரத்துல ஏறிக்கிட்டு அப்படியே மல்லாக்க தாவன். அப்படியா? ஆனா குரங்கு சேர்த்தா குரங்கு எந்த நேரம் என்ன செய்யும் சொல்ல முடியாது. திடீர்னு அது இன்னும் ஆண் குரங்கோட பெண் குரங்கோட சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடம் கிடைக்கும். குரங்கு சேர்ந்தான். அந்த மாதிரி உலகத்துல பார்க்க சலிக்காதது ஒண்ணு குரங்கு, இன்னொன்னு யானை. யானை வீட்டு நெருவழியா வந்துச்சுன்னா பிள்ளையெல்லாம் முன்னாடி போகும் தெரியுமா? அவங்க பார்க்க சலிக்காதது யானையும் குரங்கும். அந்த மாதிரி உலகத்துல எல்லாமே சிலரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சிலர் பார்த்தா ஏண்டாத பார்த்தா அப்படிங்கிற. ஆமா ஆமா. அந்த மாதிரி நடந்தது நடப்பது சரி, இனிமேல் நடக்க இருப்பது முக்காலம் உணர்ந்த முனிவன் நான். அப்படியா? அதாவது சரி, உலகத்துல பாட்டுக்கு நாரதர். அதான் அந்த நாரத முனிவர் நான் எப்படி வாயில இருந்து நான் சொல்ல விஷயம் பத்தியா? ஆமா. ஏன்னா நான் யாருன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரியவே நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் யார் நீ யாருன்னு கேட்கிற கேள்விக்கு நான் யாருங்கிற பதிலை யாராவது சொல்ல முடியுமா? நீங்க யாருங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். தாய் யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தாய் தான் நம்ம பெற்றாலும் நமக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். அம்மா பார்த்து இவர் தான் உங்க அப்பா, உண்மை இவர் தான் உங்க தாய் மாமே, இவன் தான் உங்க தம்பி அப்படின்னு அம்மாவுக்கு தான் சொல்லுவா. கண்டிப்பா. அதனாலதான் இருந்த மனிதர் வெறிவர்க்கும் தன் மகனை சாங்கோன் என கேட்க தாய் அப்படின்றாங்களே. ஒரு குடும்பத்தில் தாய் போனால் அரிசுவை உணவு போயிடும்.
தந்தை போய்விட்டால் கல்விக்குரிய வாய்ப்புகள் பராமரிப்பு இல்லாமல் போயிடும். அதே போல தம்பிகள் இல்லை என்றால் தோல் வலிமை போய்விடும். அதே போல மனைவி என்ற ஒரு பெண் இல்லை என்றால் தாரம் என்ற மனைவி போனால் அனைத்தும் போயிடும். அதனால்தான் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், அது தெய்வீகம். அப்படின்னு தெய்வீகமான தன்மைகளை வாழ்ந்தவர் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் நைசீக பிரம்மச்சாரி. பார்த்தாலே தெரியுது. ஆமா. அதே போல உலகத்துல பார்க்க கூடாதது ரெண்டு. என்னன்னு? போனா வராது. சரி. ரெண்டு. வாழும் போதே கூட வருவது இரண்டு. போனால் வராதது மானமும் உயிரும். போனா வருமா? வராது. வாழும் போதே கூட வந்து கொண்டே இருப்பது என்னது? இன்பமும் துன்பமும். அதே போல இன்னும் இருக்கு பாருங்க. என்னது? நல்லது கெட்டது. பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம். வெங்காயம் உங்களை சொல்ல தம்பி. ஏன் நீ வெங்காயம் பேச்சா அப்படி ஊசி தெரியல தம்பி. மாநில பிறப்பு எடுத்தாலும் இது வெங்காயம் தாண்டா. காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா மாயனாரா குயவனா செய்து மண்டு வாழ்ந்த ஓடுடா. இந்த உலகத்துல மனிதன் சாகருக்குனால எதை கொண்டு போன ஒண்ணுமே இல்ல. செத்துட்டு அருணாக்குடிய கூட அவுத்துறாங்க. உலகத்துல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் இறந்தாலும் இரவா கூரோடு வாழ்ற வேண்டாம் மனிதன். இன்னும் ஜாகலையா எல்லா மனிதனையும் வாழ்ந்து கொண்டிருக்காரு. தெய்வமா வாழ்ந்து கொண்டிருக்காரு சொல்றோம்ல. எத்தனை பேரை சொல்றோம். வள்ளலாரை சொல்லலாம், விவேகானந்தரை சொல்லலாம். அதே போல இவர் இருக்காரு குருமணி அகத்தியன்னு சொல்றோம் பாரு, அவங்களும் சொல்லலாம். ஆமா. சரி. அந்த மாதிரி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? அதே போல மானம் காத்தவர் சரித்திரம் தனிலே நிலைவருகிறார்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி கட்டுப்பாடு சொன்னவர் யாரு? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா பிறந்த நாடு இல்லையா? உண்மை உண்மை. முத்தமிழ் ஏன்னா எம்மொழியாம் செம்மொழி. அந்த செம்மொழிக்கு புகழ் சேர்த்த கலைஞர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அவர்கள் இருந்தாலும் இரவா புகழும் வாழ்றாங்க இல்லையா? கண்டிப்பா. என்னைக்கு பேசப்படக்கூடிய அந்த மாதிரி மனிதன் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை. சும்மா என்னமோ இருந்தா வந்தா கம்மாக்கடல வேண்டாம் அப்படின்னு போயிடக்கூடாது. அவர் நல்ல மனுஷியா, நல்லா நல்லா மக்களுக்கெல்லாம் நல்ல காரியம் செய்யா. இன்னும் அவர் செத்து போயிட்டாரு. எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாரு. எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி தந்தாரியா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நல்லா செஞ்சிருப்பாரு. அந்த காரியத்தை செஞ்சிருப்பாரு. அந்த கோபுரங்கத்தை எவ்வளவு மனோதவி பண்ணாரியா. கர்ணனை போல வாரி வாரி கொடுத்தாரியா அப்படின்றான் பாரு. அப்ப அவர் மக்கள் நிக்கிறாரா இல்லையா? நிக்கிறார். அதனாலதான் தோன்றி புகழோடு தோன்றுக அகதில்லா தோன்றி தோன்றாமின் அன்று என்று அன்று பொய்யாமணி புலவன் சொன்னார். அப்பேற்பட்ட நன்மைகளே திருலோகங்களுக்கு செல்லக்கூடிய நாரத முனினா நான் இல்லாத கதையே கிடையாது. மகாபாரதம்னாலும் அங்க நான் இருக்கேன், ராமாயணம்னாலும் அங்க நான். அதே போல பள்ளி நிறுவனத்துக்கு இப்ப நான் வந்திருக்கேன். 18 புராணங்கள்ல நாரதம் இல்லாத புராணம் இருக்கா? 12 புராணம், வச்ச புராணம், குரு புராணம், மரண புராணம், ரவி புராணம், ஆத்திரிய புராணம், திரு புராணம், இலிங்க புராணம், கந்த புராணம், நாரண புராணம். அது இத்தனை புராணங்களே வரக்கூடிய நான் தாண்டா. என்ன சரி சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க சாமி. இப்ப உங்க பேரு நாரதர். ஆமா. உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா பிரம்மா, எங்க அப்பா நம்பி, எங்க அம்மா கலைவாணி, எங்க ஆத்தா நங்கை மோகினி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா கவுண்டமணி. இடத்தை அடைக்கிறனா இல்லையா? எழுத்து பேசப்படாது. எங்க பாட்டி மகாலட்சுமி, எங்க பாட்டி மனோரமா ஆட்சி, எங்க மாமா சிவபெருமான், எங்க மாமா செமனி கணேசன். இடத்தை அடைக்கிறேன், எழுத்து பேசப்படாது. எங்க அத்தை சிவகாமி, எங்க அத்தை சாவித்திரி. செமனி கணேசன் தான் சாவித்திரி. எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே. நம்ம ஆடுவது இன்னைக்கு கருங்குள சம்பளத்துல.
அவன் ஆடுகிற தில்லையிலே நம்ம ஆடுவது இன்னைக்கு கருங்குலை எல்லை இல்ல, கருப்ப சமய எல்லை இல்ல. கருப்பன் ஆடுகிற திருக்கூத்து. நம்ம ஆடுவது இயல் இசை நாடகம். பாட்டுக்கு நாதம் சொன்னீங்கல்ல. ஆமா சார். பார்க்க கூடாத வசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலையில் சிறந்தது இயற்கை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். சொல்லுக்கு அகத்தியலை போல பரவாயில்ல, அஞ்சு கிழந்து வழி இல்லாம நல்லா பேசுறீங்க. ஆமா, சும்மா போட்டுக்கிட்டு சிவத்துல வந்துருந்தா கைக்கு கிடைக்கும். ஆமா சார். கண்ணுக்குள்ள வந்துருந்தா கைக்கு கிடைக்குமா? அகல உழுவதை விட ஆழ உழுகணும். அதான் சொன்ன ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு இகமும் பரமும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உறுதி. ஈகை என்று ஈகைனா 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 தர்மம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குடி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு அப்படின்னு. மழை போல் துன்பங்கள் ஆனாலும் பனி போல நீங்கள்னா நம்ம ஏன்னா ஊழ் விளைய மாற்ற யாருனாலே முடியாது. எப்பேற்பட்ட ராமனுக்கே வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. அத்தனை மனைவியோடு வாழ முடிஞ்சா 14 ஆண்டுகள் மரபுகளே. ஆமா, சரி அங்கதான் நிம்மதியா இருக்க விட்டாங்களா? இல்ல. அங்க வந்தா ஒரு பெண்ணு. ஆமா. அவன் ராமா நீ நான் காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க. அவ யாரு? அவ அரைக்கி கடை. இவர் என்ன சொல்ற? அம்மா நான் ஏகவத்தில் வர்றேன். இந்த ஜென்மத்துல என் மனைவி ஒருவனுக்கு ஒருத்தியாகத்தான் நான் வாழ்வேன். அதான் சொல்லுவாங்க, வாழ்வதிலே ராமனை போல வாழணும். அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒண்ணு ரெண்டாவது கொண்டாடி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல் கொண்டாடி வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா, புருஷன் கொண்டாடி சண்டை வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ரெண்டாவது கொண்டாடி வீட்டுக்கு, ரெண்டாவது கொண்டாடி வீட்டுல சண்டை வந்துச்சுன்னு வையே, முதல் கொண்டாடி போயிடலாம் போயிடலாம். சரி 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா ஊர்ல போக வேண்டியதான், யாருக்கிட்டயாவது போக வேண்டியதான். அப்புறம் என்ன பண்றது? சும்மா கிடக்க முடியுமா? அந்த மாதிரி வாழ்வதிலே ராமனை போல வாழுங்க, வாழ வேண்டும். அதே போல வணங்குவதிலே கண்ணனை கும்பலோட வச்சுக்கணும். கண்ணனுடைய கொள்கைகளை பின்பற்றினால் அது ஆபத்தாயிரம். ஏன்னா கண்ணனுக்கு 60,000 கோபிகாட்சிகள், 10 வாமா ருக்குமணி வேற, இவன் நிறைய இருக்கு தம்பி. அதனால இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், வானவழிக்கு வந்து உள்ளே காணும் என்ற ஆலோகம் சொல்லிட்டு வாடிய 2 பெண்கள் காவல் காக்குறாங்க. 2 பெண்கள். ஆமா சார். பெண் என்றால் ஒருமை, பெண்கள் என்றால் பன்மை. ஆமா. பெண்கள் என்றால் 2 பெண்கள். 1 வள்ளி, இன்னொன்னு என் தங்கச்சி வள்ளி, அடுத்து வந்து என் ஆளு சப்பட்டா. ஒரு காலத்துல உருண்டியா இருந்துச்சு சாமி. பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, பாக்யேஸ்வரி, இல்ல பாக்யேஸ்வரி ராஜோட பேர் இருக்குடா. அந்த மாதிரி இப்படி இருக்கு. அதனால சப்பட்ட நல்லா உருண்டியா இருந்துச்சு. சரி, உலகம் அதான் சொன்னா அவை கம்பெனி பார்த்தால் தத்தைகடா, பார்த்தால் தத்தைகடா, பார்க்கும்போது சரி உருண்டைகடா பூஜை வேலை வருது, வேலை பார்த்தால் தத்தைகடா, பார்க்க போனால் உருண்டைகடா. அது என்ன? எச்சேகால அச்சனமே, ஏமனேரும் வரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டை கூரை இல்லா வீடே. கூரைகளா வீட்டுக்கு பேர் என்ன? மொட்டை விடுத குட்டியாச்சு வர்றா ஏடா குட்டின்னு சொல்ல. அந்த மாதிரி கூரை இல்லா விடை கொலை ராமன் தூதுவானே. ராமனுக்கு தூதுவை யாரு? குரங்கே ஆஞ்சநேயர். கதையை சொல்றீங்க. சரி, யாரைகளா சொன்னா ஆறா கீரைகளா. அந்த மாதிரி அவள் ஆடி வருவாளா பாடி வருவாளா? ஆடி வருவா பாடி வருவா. அவள் பாடி இல்ல, பாடி போடுறது இல்ல, சைஸ் கிடைக்கல. உள்ளத சொன்னா கோபம் வருது. பாட்டு பாடி வருவா, பாட்டு பாடி வருவா. அவளை நான் பார்க்கலாம். ஒரு 500 ரூபா. என்ன இப்படி வந்துட்டியா? இன்னும் இப்படி வந்துட்டியா? கிடைக்கும். சரி 500
500 இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா நம்மளுக்கு வசூல் வந்தா சரிதான். 500 ரொம்ப அதிகம்ங்க. அப்ப 500ன்னா ஒரு 250 தள்ளிக்கிட்டு 250 கொடுங்க. பாதியில பாதி ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் அதிகமா இருக்கு. சரி, உங்களுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஒரு 400 தள்ளிக்கிட்டு 100 கொடுங்க. 100 தர முடியாது. 100 சரி 50 50 ரொம்ப யோசிக்க வேண்டாம். 50 ரூபாயா? ஏண்டா சரி வேணாம், இங்க வாங்க. ஏண்டா ஒரு 20 கொடுங்க, டீ குடிக்காது. 20 ரூபாயா? 20 ரூபாய் இல்ல. சரி 10 ரூபா பட்டாணி வாங்கியாவது கொடுங்க. பட்டாணி வாங்கிட்டு நீ ஓட்டல் உட்காந்து நின்றுட்டே இருப்பேன். நான் வந்து அந்த புத்தாண்டியை பார்க்க அடே மடப்பல என்ன சாமி அவளை வர சொல்லு. ஆளை பார்த்துக்கிட்டு 500 ஆளை பார்த்துக்க. ஆளை பார்க்க முடியாது. கிளம்பிய ஆளு சரியான குமரியா கிளவியா? கிளவிய குடிக்கிறது யாரு விளக்கமா தடி வாங்குறது? அருமையான 16 குமரி கண்ணி கலியாத கற்பு கரைச்சு. அப்படியா? கண்ணியும் கலியல, அவ கிண்ணியும் கலியல. அப்படி ஆள்தான். ஏன்னா பழகின செட்டிக்கு பணியாரம். ஆமா ஆமா, பழகான செட்டியில பணியாரம் வரணும்னா என்ன செய்யணும்? நல்லா இருப்பியா சாமி? பணியாரத்துக்கு உங்க மாவை ஊத்துங்க, அந்த சட்டியில ஊத்தி பாருங்க. பழகாத சட்டியில பணியாரம் ஊத்தணும்னா முதல்ல கழனியில கழுவிடணும். சரி, சட்டிய கழுவி மீன சில நேரம் கழனியில கழுவிட்டு சொல்லணும். ஏன் அது ஒரு காரணம். பூரி 5 ரூபாய் வேணாம் வேணாம். இங்க வாங்க, இங்க வாங்க. சும்மா ஓயாம உள்ள ஓடாம. நல்லா இருப்பியா சாமி? இந்த சட்டி புது சட்டியா இருக்குது. சரி, ஓயாம அடி பிடிக்கும். நான் சொல்றேன் தம்பி, ஆளை பார்க்காம நான் காட்டு தர மாட்டேன். எவ்வளவு வேணாலும் கூட்டிட்டு வா. நீ கூட்டிக்கிட்டு வந்து விடு. எப்படி மாவை ஊத்துனாலும் அடி பிடிக்குது சாமி. உங்க மாவை ஊத்தி பாருங்க. அப்படியா? ஊற்றோம்னா என்ன? ஆண்டு ஆகி கொஞ்சமா தானே கூடட்டுமா? சரி, வாடா செல்லாம் வாடா. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவர் வந்திருக்காரு? நாரத மகாமுனி வந்திருக்காரு. நாரத மகர்ஷி வந்திருக்காரு. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமா, அழைத்து வருங்க பாரு. தங்கச்சி வாடா செல்லா. ஆமா ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே.
ஆயிடுச்சு. என்ன இப்படி இருக்குப்ப? அது மாதிரி அவர் வந்திருக்காருல்ல அந்த கருவாயன், அதனாலதான் இப்படி. வணங்குகிறேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? சரி, நம்ம இடத்துக்கு நாங்க மகா அழைத்து வாருங்கள். வாருங்கள் சுவாமி. நல்ல ஆசைகளை பெற வேண்டும். நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவரை நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க என்னடா நீனு சொன்ன பத்த பாரு, புதிய கண்டாவா என்ன வருமானம் பாரு. உன் கண்ணை காலையில காலடி மண் எடுத்து சுத்தி போடணும். அப்ப இருந்தாதான் நல்லா இருக்கு. இந்தா பத்த சைசா கூட்டி போய் போன் நம்பர் அண்ணே உங்களோட வந்துச்சுல ஒரு பொம்பளை பிள்ளை, 5000 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறாரா? 5000மா? சரி, கொஞ்சம் மாதிரி தங்கம் ரொக்க தங்கம். ஆனா பணியாரம் வர மாட்டேங்குதே. ஆமா சரி தம்பி, இவளை வச்சு என்ன பண்ற? இவளை வச்சு நான் ஒண்ணு பண்றது, அவதான் என்ன பண்ணுவா? சுவாமி வணங்குகிறேன். நாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? ராகவலி ரமணா ரகுநாதா, ராகவலி ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடி வரதா ராகவலி ரமணா ரகுநாதா. பல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே, பல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே, யாதேவர் உன்னை நெஞ்சி படித்தாரே, சங்கீத மலர்ந்தது யாதேவர் உன்னை நெஞ்சி படித்தாரே, சங்கீத மலர்ந்தது ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா. அன்னைக்கு எப்படி இருந்துச்சுப்பா? அல்ல அல்ல அவருக்கு அடுப்பது ஆட்டம் பழுங்கி போது நெஞ்சம் கடுப்பது ஆட்டம் முகங்கிற மாதிரி முகநக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்தில் அகநக நற்பதே நற்பு. ஆகினால என்னாலும் கண்ணி தமிழ் மடலை காலத்தின் தன்மை காலம் நகர்வரே தெரியவில்லை. தொழில் ஆர்வத்தில் இன்னும் ஆர்வம். உங்களுடைய கானத்தை கேட்டுக்கொண்டு நாங்களும் வந்து நேரம் போனதே தெரியாமல் நாங்களும் அயர்ந்து விட்டோம். கண்ணே கரிசை மண்ணு தினம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே. உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தூங்கும், தூங்காத ஒரு ஜீவன் எதுவென்றால் மீன் மட்டும் தூங்காது. ஏன் மீன் தூங்காது? இமைகள் கிடையாது. அதனால்தான் இரவும் தூங்காவல். சோடும் பாறை நீளத்திலோ பாறை வனத்திலோ கண்ணீரை போடுகின்றவாறு கண்ணே கரிசை மண்ணு போலே
கரிசனும் கள்ளி வச்சேனது கண்ணே கரிசமல்ல போவே கண்ணீரை நீடுகின்ற நீரே கண்ணீரின் திரைக்குள் கட்டாய திரைக்குள் ஊற்றி அகற்றி வச்ச பாதம் இது போட்டு நடத்தி வரும் ஓயாத புயலான உங்காமல் போராடும் அலையே ஓயாத புயலாலே உங்காமல் அலையே மனம் தாங்காத சுமையுடன் தள்ளாடி தள்ளாடி தரைவழி தொழுகு இந்த கதைக்குத்தான் தெரியல முழுது கண்ணே கரிசம் பண்ணும் ஊரே தினம் கண்ணீரை நீந்துகின்ற மீனே பாறை நிலத்திலே பாறை நிலத்திலே நீரை கருகின்ற மானே 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 வள்ளி மானே. நன்றி நன்றி நன்றி. அப்படி மானுக்கு பிறந்தான் கலைக்கோட்டு ரிஷி. அதே போல மீனை தன்மையாக மீன் வழியாக கொண்டு மதுரை பதிலே இருக்கின்றாள் அன்னை தடாதகை பிராட்டி மீனாட்சி. மீனாட்சி. மீனை போல இரவும் தூங்காமல் பகலும் தூங்காமல் பூங்காவனத்திலே பூங்கா நகரத்திலே மீன் வழியலாக என்றால் அங்கே இருக்கிற மீனாட்சி இருக்கின்றாலே அந்த மீனாட்சி அருளோடு என்னைக்கு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த மீனை போலவே நடப்பது கல்வி மாலை ஞானநிலை தானும் அந்த சுவாமியை நாடி வழிநாடும் பூமி. ஆக நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூர், நிலம் குறிஞ்சி, அறிவின் சிகரமாக அன்பின் வடிவமாக ஆற்றலின் உறைவிடமாக அழகின் பிறப்பிடமாக விளங்கும் வெற்றி வளர்த்து வறுமைக்காலாக்கிய உண்மையர் என் பெயர் வள்ளி. செய்ய வந்திருப்பது காவல் அமைத்திருப்பது வரன் குலக்கடவுள் முருகன். முருகு என்றாலே அழகன், அழகு அழகன் என்றாலே முருகன், முருகு என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே முருகன். அதனால்தான் தமிழான தெய்வம் தான் தண்டமாணி. அந்த தண்டமாணி தெய்வத்துக்கு ஈடு இணையான தெய்வம் உலகத்தில் எந்த தெய்வமும் அவருக்கு பின்னால்தான். அதனாலதான் அப்பேற்பட்ட தன்மைகளே முருகனுக்காக வந்திருக்கீங்க. காவல் பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். சரிம்மா. சரிங்க சுவாமி. மண்ணால் வளர்ந்தது, மண்ணாள் வந்தது மகாபாரதம், பெண்ணாலே உண்டானது ராமாயணம். வள்ளியினால வருவது இது கந்த புராண கதை. கந்த புராண கதை. ஆமா, கதை கதையா தான் இருக்கணும். ஆமா, காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்கல்ல. இல்லாமல் பெறமுமா அல்லாமல் குறையுமா வச்சவரானே இருக்கணும். வழி தெரிஞ்சா தானே நடந்து செல்ல முடியும். இப்படித்தானே வாழணுங்கிற வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம், வாழ்ந்தா சிறப்பா இருக்குமா. நல்ல தண்ணி நிறைய இருக்கு. தண்ணி இருக்கும் போதே காற்றுள்ள போதே தூத்திக்கிறணும். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்த தூறு போல் கெட்டு போய்விடும். எரிமுன் வைப்போர் போல கெடுமிடாங்க. பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாத்திட வேண்டியது பத்திரமாகும். அது வருவது ஒரு முறை, சாஸ்திரப்படி அதிலே வரமுறை தவறிவிட்டால் பெரிய உபத்திரமாக போய்விடும் அல்லவா. அப்படி உபத்திரமா போகலாமா? என்னைக்கும் போக கூடாது. கண்ணிருந்தும் குருடாய் வாழாது, கண் கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரமா இருக்க கூடாது இல்ல. காதிருந்தும் செவிடாக இருக்காதே, ஆமா ஆமா. தீயவைகளை பார்க்காதே, தீயவைகளை பேசாதே, தீயவைகளை கேட்காதே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி போனா அதே போல பருவங்கிறது ஒரு முறை தான் வரும். பருவம் போயிட்டா உருவமே மாறி விடும் அல்லவா. ஆண் ஒன்று போனால் வயதொன்று போகும். ஆண்டு ஒன்று போச்சுன்னா வயது போயிடும் இல்லையா? 5இல் விளையாத 50இல் விளையுமா? விளையுமா? விளையாது. 5இல் விளை தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டும். விளையும் பயிர் முளைத்து வரும்போது தெரியும் அல்லவா. தெரியுமல்லவா? அந்த முளைச்சி வரும்போது அந்த பயிரை பாதுகாக்கணும். செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலே தெரியும். பயிரும் பாதுகாப்பா இருக்கிற தண்ணி, அதற்கு அடிக்கடி அந்த நெல்லுக்கு இறைக்கக்கூடிய நீர் வாய்க்காலில் வழியோடி உள்ளுக்கும் அங்கே விஷயமா. அதான் வேதம் ஓடுகிற வேதியருக்கு ஓர்மலை பெய்யணும். ஆமா, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை.
அதே போல அப்படி மாதம் மும்மாறி மழை பொழிந்தால்தான் ஒரு பயிர் செழிப்பாக. நீதி வழிதாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு ஒரு மழை, மும்மாறி மழை அப்போ உள்ள காலங்களில் பெய்தது. அதனாலதான் மழை இல்லாமல் இந்த பயிர் இப்படி வாடுகிறதே. அதே போல மக்களுடைய வயிறு வாழலாமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் அப்படிங்கிற அரிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக வடலூரில் பிறந்த வெள்ளையாகப்பட்டவர் வந்து வாடி போயிருந்தார். அதுக்காக இன்னைக்கு அந்த அன்னதானத்தின் தன்மையை கொண்டு வந்த பெருமனே அந்த வள்ளலாருடைய தன்மையினால தைப்பூச திருநாளில் என்று அந்த நிகழ்வு வந்து இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் உலகத்திலே கர்ம வீரர் அப்படிமாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி அங்க அங்க நம்ம பண்ணா பசிக்குதான். இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, பரந்த நிலத்திற்கு தண்ணீர் தான் தேவை, பசி உள்ளவனுக்கு பசி உணவுக்கு உணவு தான் தேவை, அதே போல பருவமான பெண்ணுக்கு பாதுகாப்பு என்பது கட்டாயம் தேவை. இல்லையா? ஆமா நல்லா பேசுற, சரிங்க சுவாமி, நல்லா பாடுற, அப்படியே நல்லா இல்லாம இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு குறை இருக்கு. குறை இல்லாத மனிதன் உலகத்தில் எவருமே கிடையாது. குறைகள் இருந்தா தான் மனிதன் நிறைவா ஒரு நாள் ஒருத்தர் வர முடியாது. குறை இல்லாத மனிதனா, நல்ல மனிதனா இருந்தாலும் குறையை சொல்றதுக்குன்னு 4 பேர் இருக்காங்க. சுற்றி காட்டுறதுக்கு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானே. நல்லா செஞ்சுக்கிட்டு போ, நல்லா பேசிக்கிட்டு போ. ஆனா இந்த அந்த ஆளு பாடுங்க, இந்த அவரை ஒட்டிக்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற தன்மையும் சில பேர் இருக்காங்க உலகத்துல. அவங்க என்ன பண்றது? அதான் ஓரறிவு மரத்துக்கு, ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழக்கூடிய ஜீவன்களுக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குக்கு, 6வது அறிவு மனிதனுக்கு, 7வது அறிவு தாங்களை போன்ற ஞானிகளுக்கு, 8வது அறிவு இறை அறிவு இறை பக்தி உள்ள அந்த தெய்வத்துக்கு தான். கருப்பணசாமிக்கு. ஆமா, சில பேர் இன்னும் 4 3 அறிவோட என்ன பண்றது? ரொம்ப பேர் அதிகமா தெரியுறாங்க. என்னடா சொல்லு? ஒண்ணு திருத்தவே முடியாது. 3 அறிவோட எதை சொல்லணும், எதை பேசணும் தெரியாம எந்த நேரம் யார்கிட்ட எதை கேட்கணும், இந்த நேரத்துல எதை மரியாதை பேசணும்? இல்லாம கேட்கிற மடையில இருக்காத உலகத்துல. ஆமா, ஆமா, இருக்கு. என்ன பண்ணி தொலை பாம்பு இருக்கிற ஊருக்கு போனா அடுத்தோண்ட நம்மளுக்கு முடியும் சொல்லி போயிடணும். அந்த மாதிரி செய்யற பாடி தொலைகிறேன் அவனுக்கு. ஊரு ஓடும்போது ஒக்க ஓடுறது, ஒருத்தர் ஓடுனா கேட்டுட்டு என்னப்பா விஷயம்னு அறிஞ்சிட்டு ஓடுது. அதான் ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடுபடாங்க. அதனாலதான் இந்த இடத்த ஒரு வருமானத்தையும் பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன சொல்லணும், சொல்லுங்க. சீரை வளரும் போது சிவதனுசாகப்பட்டது வளர்ந்தது, சந்திரமணி ஆழியுடன் அவதரித்தார். என்ன நிறைய பேசணுங்கிற ஆசைகள்னால காலம் ஆகிறதுனால எத்தனை சுருக்கமா சொன்னாலும் சுருக்கத்தில் வெறும் துணிவு, வெறும் பெருக்கத்தில் வெறும் பணிவிடம் தான். இப்படி சாப்பிட்டாலும் சோறு தான். அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா நஞ்சாயிரும். அதான் அளவறிந்து சாப்பிடணும், அது ஒரு குற்றம். காலையில காலியாட்டா இருக்கணும், காலையில் தான் சாப்பிடணும். ரொம்ப பூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா பூக்கம் வந்துடும். ஆமா, அந்த மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய பருவத்திற்கும் உன்னுடைய இளமைக்கும் இந்த வள்ளிக்கு வள்ளி திருமணம் நம்ம தெய்வத்தின் முன்னால நடக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? கதையின் நாயகன் கதாநாயகனே மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். அப்படி கதாநாயகனே மாப்பிள்ளையாக வருகிறார். ஆமா, காதல் என்பது காவியமானால் கதாநாயகன் வேண்டும் விடாம கதாநாயகன் என்னன்னா கதாநாயகின்ற ஒரு பெண்மணி இருப்பாள். அதே போல குணச்சித்திர பார்த்து நான் வந்திருக்கேன். அதனாலதான் உன்னுடைய அழகுக்காக நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யாரு மாப்பிள்ளை? ஏன்னா கோட்டையில பிறந்தாலும் சொன்ன போல கோட்டை உள்ள எனக்கு நல்லாது. அழுதல் பெற்றாலும் அவதான் பிள்ளை பெறணும், வேற யாரும் வந்து பெற முடியுமா? ஆகையினாலதான் குழந்தை அழுதுன்னா அழுதாத்தான் பாலாகப்பட்டதை தாய் வந்து ஊட்டுவா. அழுகாம இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு ஏதோ வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு தான் கொண்டுட்டு போகணும். சொல்லுவாங்க, ஆபத்துக்கு உதவாது பிள்ளையும் அருண் பசிக்கு உதவாது, அன்னமும் தாகத்தை தீராது, நீரும் தரித்திரம் அறியாது, கோபத்தை அடக்காது. கோபத்தை என்னைக்கு அடக்கணும்? அதான் சினத்தை முதல்ல சினத்தை ஒரு நாட்டை வந்து ஆட்சி செய்ய முடியும் மன்னனாகப்பட்டவர். குருமொழி கேளாத சீடனும் அந்த குருமொழி கேளாத சீடனா இருந்தவனே மகாபாரதத்திலே துரியோதனன். தர்மி பீமே அர்ஜுனி நகுலி ஜெகாதேவி இவங்க எல்லாம் கற்பூரம் மாதிரி இருந்தாங்களாம். கற்பூரம் மாதிரி, கற்பூரத்தை பற்ற வச்சா உடனே பத்திக்கிறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு மாப்பிள்ளை உன்னைத்தானே பஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, வள்ளி மானே, மானே 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 பூங்காந்தி.
பள்ளி கல்யாணம் நடக்க போகிறா. நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்படியா? கல்யாணம் யார் தெரியுமா? யாரு? உன்னைத்தானே அப்ப முடியாது, அப்ப காலமே முடியாது. இப்ப முடியாது, எப்பயுமே முடியாது. இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. நாளைக்கு வேற ஊர்ல தான் பார்க்கணும். ஆமா. இன்னைக்கு இந்த இடத்துல முடியணும்னா வேற விதமா போயிடும். தேவை வேட பொழிந்து பண்ணாமலே, பொய்யான் தேவை வேட பொழிந்து பண்ணாமலே, பூமி கோழி பக்கம் புகழும் வரதே, கைவரிசை செல்லாத என்னமா இப்படி எப்படித்தான் குட்டி கோடு பதங்கள் கோத்தி ரத்தினமாயோ, நம்ம சொல்ல வந்து மத்தியில் அக்கறை, கைவரிசை செல்லாத நம்ம முருகனை வர சொல்லிடுவோமா? மணி 4 காலாச்சு. ஏன்னா 1/2 மணி நேரம் நம்ம சாமிக்காக நம்ம நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய நேரம் வந்ததுனால ஒரு 1/2 மணி நேரம் அது இருக்கிறதுனால முருகன் தயாராக இருக்கின்றார். வச்சா நானே வெடி வச்சு விடுவேன். நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னாலே. ஆனா கரும்புக்கு ஒரு ஒளி வச்சுதான் வெட்டணும். வெட்டணும். ஆலையில சிக்கிச்சுனா கரும்பு நசுங்காமலோ சாரி இறங்காமலோ, கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எந்நேரம் தேடி வந்துட்டே இருக்கும். பாலை சுற்றுன பூனை கொட்டாமலோ குடிக்காமலோ இருக்காது. தயாராக இருக்கின்றான் கலைநாயகன். அடே சூரியமன்ற வருமா சொக்கேஜன் மகனே, வாடாது ஏமாண்டி வேலாயின் அருகே என்று அழைத்தோடனே அப்படியே வந்தோன்னு அப்படி சக்தி வேலை கொடுத்து சூரபெருமனை 2 கூறாக பிறந்தவா மகனே அப்படின்னு திருச்செந்தூரிலே சூரபெரும் அழைத்து அதன் பரிசாக அந்த இந்திராணி முனிவர்கள் எல்லாம் முருகனால் பெருமடைந்தார்கள். அதே முருகனோடு பெருமையோடு வாழணும். இந்த சூரியன் அஷ்டவனமாவதற்குள்ளாக சிக்கல் சிங்கார வேலவனை வர செய்து இந்த வள்ளிக்கு பெரும் வள்ளி நிறுவனம் செய்து வைத்தேன். இல்லையே நான் அல்ல, நான் அணிந்திருக்கிற பிரம்ம பிடிக்குமல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிர் வேளா இனியாவது உன் கரணம் பரிசனம் என் மேல் படை செய்வாய். செந்தில் வடி வேளா